ராஜனுக்கு மகனாக இருந்து அங்கேயும் பல கொடுமைகள் எல்லாம் அதாவது கொடுமைன்னா பத்திரராஜனுக்கு பிள்ளை கிடையாது. இவர் காட்டுக்குள்ள இருந்ததுக்குள்ள அது இவர் பிறகுவது எப்படி பிறந்திருக்காரு தெரியுமா? எப்படி? களத்துல ஒரு மணியோட பிறந்திருக்காரு. மொத்த மணியோட பிறந்த பிள்ளை. அதனால அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்துதான் அதுல ஒரு பேர் அவருக்கு மணிகண்டன். பஞ்சல மகாராஜன் அந்த பிள்ளை எடுத்து வளர்த்தது. அவருக்கு ஏற்கனவே பிள்ளை கிடையாது. சரி, இவர் போன பட்சத்துல அவங்க பிள்ளை இவர் நேரம். ஆமா, ஆனா நல்லாதான் வச்சிருந்தாங்க. சொல்லுவாங்க ஒருத்தர் பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை எடுத்து வளர்த்தா இவங்களுக்கு பிள்ளை. அப்படிதான் சொல்றேன். ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்க வேண்டிய சொல்லி வளர்க்க மாட்டாங்க. அது முடியாது. என்ன பிள்ளை பிறக்கலாம் இல்லையா? யாரு முமுத்தா அப்படியா பிறக்கும். அப்படின்னா இந்த மணிகண்டன் மணிகண்டன் பேர் நாமத்தை சுட்டி அழகா வளர்த்து வருகிறார் பந்தாள் மகாராஜன். இப்படி வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுக்கும் மணிகண்டன் வந்த போது அவனுக்கு அந்த அம்மாவுக்கு பேர் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டு பிறந்த உடனே மணிகண்டனுக்கு ஒரு எண்ணம் வருது. இனி அவங்க பிள்ளைதான் நம்மள தெரிய பார்ப்பாங்க. இவர் ஊம பிள்ளையை பேச வைப்பார். அம்மா நடக்காதவர்களை நடக்க வைப்பார். ஆமா, கண்டறியாதவர்களுக்கு கண்டறிய வைத்தார். இருந்தாலும் பெற்றாங்களே ஒரு பிள்ளைய அந்த தாய்க்கு நஞ்சியா என்ன இந்த பிள்ளைக்கு இளவரசப்பட்ட இதைத்தானே அவரு பந்தாள் மகாராஜ் நாட்டை கட்டுவாரு. நம்ம பிள்ளைய கட்டுவாரு. நம்ம பிள்ளை தலைக்கு மூத்த பிள்ளையா இருக்க முடியுமா? முடியாது. நம்ம பிள்ளை தானே இளைய பிள்ளையா இருக்கும். இருக்கணும், என்னாலும் இளைய பிள்ளையா தானே போவோம். அப்ப இவன் என்ன பண்ணிடணும்? முடிச்சுள்ள காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டா தெரியுமா? மண்ட குத்துதுன்னு சொல்லணும். வைத்த வலியா? ஆமா, வைத்த வலி. வயிற்று வலின்னு சொல்லிடணும். என்னன்னு கேட்டா மரத்துக்கு என்ன மரத்து இருக்கா தெரியுமா? காட்டுக்குள்ள புளிப்பால கறந்துட்டு வாடி. ஓஹோ, மரத்து புளிப்பாரு. புளிப்பால குடிச்சா வயிற்று வலி குணமாகும். ஏன்னா அந்த பிள்ளை புளி அடிச்சு கொண்டு காட்டுல போனாங்கன்னா நம்ம பிள்ளை பிள்ளைன்னு இவ தந்திரமா சொன்னா நம்ம கைகளை கொள்ள வேண்டாம் இல்லையா? காட்டுக்குள்ள போச்சு வருகின்றார். புலிப்பால் கறப்பதற்கு வருகின்றார். வருகிற போது யார் வருகிறார் தெரியுமா? தேவநாட்டுக்கு அதிபதியாகிய தேவநாடு வீட்டிருக்கும். தேவநாடு வீட்டிருக்கும். தெய்வன் புனை சூழ முன்னே வந்து ஓலி போனாரே பெண் ஓலி போனாரே ஓடினாரே எந்திரனோ ஓடினாரே புலிப்பால் கறக்கத்தான வந்தாரு. அப்ப தேவநாட்டுக்கு அதிபதியாகி தெய்வேந்திரன் பார்க்கிறான். நம்ம இந்த சிம்மாசனத்துல இருக்கிற காரணம் யாரு? அவர் தானே. மகிழ்ச்சியை கொண்டதுனால தான் நமக்கு இந்த ஆசனம் கிடைச்சது. தாய் கொல்லணும், இவரை கொல்லணும் காட்டுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கா. அப்ப இவருக்கு நாம துணையா இருந்தா நமக்கு நாமளும் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? இன்னைக்கும் பாருங்க, தன்னை சுமந்தால் தானும் சுமக்கணும். தன்னை சுமந்தால் தானும் சுமக்கணும். என்ன ஒரு நாள் சுமந்துருக்கு அப்படியா?
அதனால ஆமா தன்னை சுமப்போரை தான் சுமக்க வேண்டும். அதாவது இந்த மணிகண்டனை